வணக்கம். உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மிக முக்கியமான அரசு அலுவலகங்கள், சில தனியார் நிறுவனங்கள், ஒரு சில வீடுகளில் ஆரம்ப காலகட்டங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது. அப்புறம் பாலியல் குற்றங்களை தவிர்க்கணும், அதனால பள்ளியில் பொருத்துங்க அப்படின்னாங்க. பள்ளியில் பொருத்தியாச்சு. மனித உரிமை மீறல்கள்லாம் நடக்குது, அதனால சிறைச்சாலைகள்லையும் காவல் நிலையங்களையும் பொருத்துங்க அப்படின்னாங்க. அங்கேயும் பொருத்தியாச்சு. மத மோதல்களை தடுக்கணும், பேருந்துகளில் பொருத்துங்க அப்படின்னாங்க. அங்கேயும் பொருத்தியாச்சு. இப்போ பொது இடங்கள், நீதிமன்றங்கள், எல்லா இடங்கள்லையும் தனியார் நிறுவனங்கள், அலுவலகங்கள் இப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே கண்காணிப்பு கேமராக்கள் வந்துருச்சு. பாதுகாப்பு, குற்றங்களை தடுக்கணும், குற்றங்களை கண்காணிக்கணும் அப்படின்னு ஒரு சில ரீசன்ஸ் சொல்லப்படுது. இன்னொரு புறத்துல தனி மனிதன் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை குறைஞ்சு போச்சு, அதனாலதான் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. கண்காணிப்பு கேமரானால நன்மைகள் அதிகமா, தீமைகள் அதிகமா அப்படின்னு தான் பேச போறோம். பங்கேற்பாளர்கள் வந்திருக்காங்க. அதே போன்று 4 சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்காங்க. மாலதி தனியார் துப்பறியும் நிறுவனத்தின் இயக்குனர், லதா தனியார் நிறுவன உரிமையாளர், திரு மதிமாறன் எழுத்தாளர், திரு யாழநாதி கவிஞர். கண்காணிப்பு கேமரானால சமூகத்தில் 2 விதமான விளைவுகளுமே நடக்கும் அப்படிங்கிறதான் பொதுவான கருத்து. இப்படிப்பட்ட சூழல்ல உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? கண்காணிப்பு கேமரானால நன்மைகள் தான் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாமா, இல்ல தீமைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? வீட்டுக்குள்ளார இருக்கப்ப வெளியே வர்றது யாருன்னு தெரிஞ்சுக்கணும், கதவை திறக்காமல் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் சம் இன்சிடென்ட் நடந்தது, அவங்க இல்லை அவங்களே ஏதாச்சு, போலீஸ்க்கு எவிடன்ஸ் வேணும்னா அந்த கேமரா தான் ஹெல்ப் பண்ணும். இல்லாட்டி நீங்கள் அங்கே இருக்கவங்களை எவ்வளோ பேரை செக் பண்ணுவீங்க? முடியாது. ஸோ பாதுகாப்புக்கு முக்கியமாக உதவி பண்ணுறது கேமரா தான். ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொரு பாதைகளிலும் கேமராக்களை நம்ம வச்சிருக்கிறோம். வச்ச இடத்த நம்ம கண்காணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவுறுத்தலும் கொடுத்துருக்குறோம். இது அத்தனையுமே தமிழ்நாட்டில் 2012க்கு அப்புறம் 2012 டிசம்பரில் ஒரு நகர்ப்புற சட்டம் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதன்படி எல்லா இடத்துலையுமே கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். அதில் எங்கே பொருத்தணும், எங்கே பொருத்தக்கூடாதுங்கிறதையும் அதில் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. அதை வச்சு தான் நன்மைகளை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் வீடியோ கவரேஜ் எடுக்கிறதுக்கு திருமண மண்டபத்துக்கு போனோம். போகும்போது அதில் மாப்பிள்ளை அந்த கொடுக்குற ப்ரெசன்டேஷனை வாங்கி அப்படி பின்னாடி கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கவனிக்க மாட்டார், அவர் பிஸியாக இருப்பார். யார்கிட்ட கொடுக்குறாங்கன்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க போய் அவங்க ரிலேஷன் போய் வேற ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குற கவர் பூரா அவங்க வாங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க போயிடுறாங்க. இது அப்புறமா அவங்களுக்கு வீடியோ கவரேஜ் போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க இந்த இடத்துல நின்று நம்மளுடைய இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றது தெரியுது. 30 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கேமராங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது அதிலிருந்து தெரியுது சார். இங்கே எத்தனை பேருக்கு 2008க்கு முன்னாடி அஜ்மல் கசாபை தெரியும்னு எனக்கு தெரியல. பட் அஜ்மல் கசாப் இந்தியாவுக்குள்ளார சட்டர்ஜி ஸ்டேஷனை அங்கே ஒரு மரணத்தை தாக்குதல் நடத்திட்ட பிறகு அடுத்த சில மணி நேரங்களில் அஜ்மல் கசாப்பை அடையாளம் கண்டுபிடிச்சு கைது செய்ய உதவியது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ். தமிழ்நாட்டுக்குள்ள காவல் நிலையத்துக்குள்ள இந்த வருடம் வரலையும் 12 வழக்கில் பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, விசாரணை பண்ணுற விதம் மக்களுக்கு தெரியணும், நீதிமன்றத்துக்கு தெரியணும், வெளிப்படையான விசாரணையாக இருக்கணும். இதுக்கு முக்கியம். இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் குற்றம் கம்மியாக இருக்குன்னா அங்கே எல்லா காவல் நிலையத்திலையும் கேமரா கண்காணிப்பு கேமரா பொறுத்திருக்கிறாங்க. அதனால தான் மேற்கத்திய நாடுகளில் குற்றம் கம்மியாக இருக்கு. ஏன் கண்காணிப்பு கேமரா வேண்டான்னு சொல்றீங்க, அதனால தீமைன்னு சொல்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கேமராக்கள் அதிகரிக்க தீமைகள் தான் அதிகரிக்கிறது. காரணம் என்னன்னா, இப்போ பெண்களே எடுத்துங்க, சுதந்திரமாக ஒரு ஷாப்பிங்கில் போயிட்டு தாய்மார்கள் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல. ஏன்னா அதுக்குன்னு தனியாக ரூமும் கட்ட மாட்டேன்றாங்க. ஏன்னா அங்கே பால் கொடுக்க வேண்டி எங்கே போய் எங்கே என்ன பண்ணால் எங்கே கேமரா இருக்குன்ற விஷயமே யாருக்கும் தெரியல. இது மாபெரும் ஒரு தீமை தான். மத்திய அமைச்சர் கோவாவில் துணி எடுக்க போகிறாங்க. அந்த ட்ரையல் ரூமில் கேமரா வச்சுருக்கிறத பார்த்துட்டு ஓடியாந்த உடனே மேனேஜர்கிட்ட சொன்ன உடனே அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகி இந்தியா ஃபுல்லாக பத்திரிகைகளில் மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டு விட்டது. அது அந்த நிறுவனமே அதுக்கு பிறகு அறிக்கைகளை வெளியிட்டு அதை தன்னிலை விளக்கம் கொடுத்தது. ஏன் சென்னையில் கூட மிகப்பெரிய ஒரு தொழிலதிபருடைய வீடுகளில் அவருடைய உறவினர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் வீட்டை சுற்றி கண்காணிப்பு கேமராக்கள் வைத்ததால் அவருடைய தனிமனித சுதந்திரங்கள் பாதிக்கப்பட்டது என்று அவர் காவல் நிலையத்தில் சென்று புகார் அளிக்கக்கூடிய ஒரு நிலையில்
அந்த சிசிடிவி கேமராவுடைய செயல்பாடுகள் இருந்தது. ஒரு இண்டஸ்ட்ரி இதில் ரொம்ப பெரிய பாதிக்கப்படுது. என்னென்னா ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி தோணுது எங்களுக்கு. இப்போ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சிசிடிவி கண்ணுக்கு முன்னாடியே வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு 8 மணி நேரமும் உங்களை ஒருத்தர் கண்காணிச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல. ஏதோ ஒரு குற்றவாளியை கண்காணிக்கிற மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் இருந்தவங்களாம் பேசுனாங்கல்ல, கொலை பண்ணுறது திருடுறது இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கேமரா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நான் கொலையாளியா இல்லை திருடனா அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு உறுத்தல் வருது. சில ஆஃபீஸில் சொல்லியிருக்கான்ட்டு என்னடா இப்படி வச்சுட்டு போயிருக்க அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான் எல்லாம் மேலே இருக்கான் பார்த்துக்கோண்டா அப்படிங்கிறான். ஏன்னா மேலே இருக்கான் பார்த்துக்கணும், அதான் கேமராவோட இருக்குல்ல வேணா கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். முன்னாடிலாம் மேலே இருக்கும் பார்த்துக்கிட்டான்னு சொன்னது கடவுளை தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்போ பசங்க கேஷுவலாக வந்து சிசிடிவியை சொல்லிட்டு இருக்கானுங்க. அதில் என்ன பிரச்சனைனா மேலே இருக்கான் வந்து நல்லவனா கெட்டவனாங்கிறது தான் பிரச்சனை. நல்லவன் கையில் மாட்டினா நல்லது, கெட்டவன் கையில் மாட்டினா கெட்டது. வெறுமனே சிசிடிவியை வச்சுட்டு வீட்டில் மட்டும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி ஃபோனில் லேப்டாப்பில் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அப்போ இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணும்போது அது என்கிரிப்ட் இல்லாத டிவைஸ் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையும் ஹேக் பண்ணிடுறாங்க. இன்டர்நெட்டை வந்து ஐபி அட்ரஸ் வச்சு ஈஸியாக ஹேக் பண்ணி இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அவன் இப்படி ஒரு தப்பான கேமரா வாங்கி வச்சோன்னு வச்சுங்க, எனக்கு நல்லதாக போச்சு. அவன் என்ன செய்கிறான்னு அவன் மூலியமாக நான் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதனால் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால சிசிடிவி கேமரா வந்து தப்பான யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு சிசிடிவி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. எங்கள் வீட்டில் எனக்கு அண்ணா தம்பி இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் 3 பேர் ரோட்டில் நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 பேர் நாங்கள் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு உங்களை நான் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டானா நான் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக யாரும் விட மாட்டாங்க. இது தப்பு, இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெரிஞ்ச ஒருத்தவங்க நம்ம பார்க்கும்போது வீடியோ எடுக்க தடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ நம்மளை வீடியோ எடுக்கிறத நம்மளால் தடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. டெக்னாலஜி வளர வளர எல்லா சைடுமே நம்மளுக்கு தீமையாக தான் வளர்ந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும் போது இன்னொரு சைடு அதை எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. மாலதி, பெண்கள் தான் அதிகமாக கண்காணிப்பு கேமரானால பாதிக்கப்படுறாங்க. தனி மனித பொறுப்புணர்வு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து கண்காணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோடே வாழ வேண்டியிருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. கண்காணிப்பு கேமரானால நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா? கண்காணிப்பு கேமரானால நன்மைகள் தான் அதிகம். அதில் ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, வேலை செய்கிறவங்கள. அப்போது அந்த பேபி சிட்டர் வந்து குழந்தைய நல்லா கவனிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாமலே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. இது ஒரு உண்மை சம்பவம் தான். அந்த குழந்தைக்கு வந்து சாப்பிடலன்னா அடிக்கிறது, பயங்கர சத்தம் வரும், பக்கத்து வீட்டுக்கெலாம் கேட்கும். பட் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க போய் கேட்டாக்கா என்னமோ ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களாம் கேட்காமலே இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் வர ஆரம்பித்து டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போது அவங்க சொல்லியிருக்காங்க, குழந்தைய நீங்கள் சரியாக கவனிக்கலை, அது சைக்கலாஜிக்கலாக ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு, நீங்கள் யார் கவனிச்சிக்கிறாங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பேபி சிட்டர் இருக்காங்க, அவங்க கவனிச்சிக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் ஒரு கண்காணிப்பு கேமராவை பொருத்தியிருக்காங்க. இவங்க போனதுக்கப்புறம் குழந்தைய தலைகீழாக பிடிச்சிக்கிட்டு அதை குளிக்க வைக்கிறது, அதுக்கு வந்து சாப்பாடை ஒழுங்காக ஊட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் அந்த லேடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த கண்காணிப்பு கேமரா அவங்க வீட்டில் பொருத்தலை அப்படின்னாக்க அதை கண்டிப்பாக அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு சர்ஜரிலாம் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஹார்ட் ப்ராப்ளம் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு அது. ஸோ அதனால் கண்காணிப்பு கேமரா இருந்ததுனால தான் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. கண்காணிப்பு கேமராவோட கான்செப்ட் அது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்களை கண்காணிப்பதற்கும் தொழிலாளர்களின் ஓய்வு நேரத்தை கூட விடாமல் அவங்கள விரட்டி வேலை வாங்குறதுக்கும், எந்த நேரம் பார்த்தாலும் அவங்கள வந்து வேலை செய்யாமல் இருக்கிறாங்களா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டாக இருக்கிறாங்களா, அவங்கள திருப்பி வேலை வாங்கலாமாங்கிறது தான் அது முக்கிய நோக்கம். குறிப்பாக சொல்லணும்னா 1930 மாடர்ன் டைம்ஸ்னு ஒரு படம் சாப்ளின் பண்ணியிருப்பார். அதில் ஒரு தொழிலாளியாக வேலை பார்ப்பார். அந்த தொழிலாளியை வேலை பார்க்கும்போது முதலாளிகள் தொழிலாளிகளை எப்படியெல்லாம் வந்து நேரத்தை மிச்சப்படுத்தி அவங்களை அதிக உழைப்பை சுரண்டி செய்கிறாங்கங்கிறதுக்கு நிறைய காட்சி வச்சுருப்பார். அதில் 2-3 காட்சிகளில் ஒரு காட்சி வந்து சாப்பாட்டுக்கு போகிற நேரத்தில் தொழிலாளர்கள் அதிக நேரம் எடுத்துக்கிறாங்கிறதுனால ஒரு மிஷினை கொண்டு வந்து சாப்பிட வச்சு பயிற்சி பண்ணுற மாதிரி வச்சுருப்பார். அது ஒன்று இருக்கும். ஆனால் அதில் என்ன பண்ணுவார், சாப்ளின் எல்லாம் முடிச்சுட்டு அவரால் ரொம்ப சோர்வான பிறகு என்ன பண்ணுவார், ரெஸ்ட் ரூம் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து என்ன பண்ணுவார், அந்த வாஷ் மிஷினில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சு அப்படி விடுவார். டபார்னு சுவிட்ச் அமுத்தினா ஸ்க்ரீனில் முதலாளி சூப்பர்வைசர்வா நீ என்ன பண்ணுற அப்படின்னு. 30 சாப்ளின் இன்னும் வருங்காலங்களில் தொழிலாளர்களை கண்காணிக்கிற கேமராக்கள் வந்து முதலாளிகள் இன்னும் தொழிலாளர் விரோத போக்கு வரும்னு சொல்லி முன்கூட்டியே 30களில் சாப்ளின் சொன்னது இன்னைக்கு அமலாக இருக்குது. இது முழுக்க இதோட வேறு கூறுகளாக நன்மை என்பது என்னன்னா, இந்த சிசிடிவி கேமரா தன்னை அறியாமல் செய்வதுதான் நன்மை. ஆனால் அது திட்டமிட்டு செய்வது என்னன்னா, எளிய மக்களை பின்தொடர்றது, எளிய மக்களை பார்க்கறது, தொழிலாளர்களை அதிகமாக கண்காணிப்பதுங்கிறது தான் இதோட நோக்கம். இப்போ
இப்போ பொது இடங்களில் இருக்கிற கண்காணிப்பு கேமராவுக்கும் அலுவலகத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம். பொது இடங்களில் இருக்கிற கண்காணிப்பு கேமரா கூட யாருக்குன்னா மக்களை கண்காணிக்கிறது தான். மக்களோட போக்குவரத்து கிரிமினல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் கண்காணிப்பு கேமராவோட அலர்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ கண்காணிப்பு கேமரா பற்றியான ஒரு விழிப்புணர்வு யாருக்கு இல்லைன்னா பொதுமக்களுக்கு கிடையாது. கிரிமினலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து கண்காணிப்பு கேமரா வச்சிருக்கிறோம்னா உங்களை விட ரொம்ப ஜாக்கிரதையாக கிரிமினல்ஸ் அதை எடுத்துக்கிட்டு தான் பண்ணுவோம். எந்த கிரிமினலும் கண்காணி கேமரா முன்னால் பண்ணுவானா? உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற கொலைகள் பொது இடங்கள்ல வீடுகள்லையோ கோவத்தை கட்டுப்படுத்தாமல் பண்ணுறதுக்கு கேமராவே அவசியம் இல்லை, அவங்களே சாட்சி ஆடுவாங்க. ஆனால் இந்த கிரிமினல்ஸோட நடவடிக்கைகளை ஒருபோதும் கண்காணிப்பு கேமராவில் கட்டுப்படுத்த முடியாது. விதிவிலக்குகள் இருக்கலாம். இது எல்லாமே மக்களை, தன் கீழே இருக்கிற மக்களை, தன் கீழே இருக்கிற தொழிலாளர்களை கூடுதலாக சுரண்டுவதற்கும் அவரோட அந்தரங்கங்களை பார்ப்பதற்குமான ஒரு பொதுவாக தான் அதை நான் பார்க்குறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி தெருவில் நடந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு டீச்சரை வழிமறித்து ஒரு திருடன் அவங்களோட நகையெல்லாம் திருடிட்டு போறாரு. அது கண்காணிப்பு கேமரா மூலமாக அந்த ஃபுட்டேஜ் வெளியே போய் அதை காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கண்காணிப்பு கேமரானால இவ்வளவு நன்மைகள் இருக்கிற போது அது வேணாம் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? சிசிடிவி கேமரா மூலமாக நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லா குற்றமும் கண்டுபிடிக்கப்படுறதில்ல. எனக்கு தெரிஞ்ச என் நண்பருக்கு பீச் ரோட்டில் போயிட்டு இருக்கும் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகுது, ஹிட் அண்ட் ரன். அவர் அன்கான்ஷியஸ் ஆகிட்டார், கண்டுபிடிக்க முடியல. ஐசியூலேருந்து 2 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்கு. அப்போ வந்து ஃபேமிலி கேட்குறாங்க அவங்கள்ட்ட, சார் இது மாதிரி வந்திருக்கு, பீச் ரோட்டில் வந்திருக்கு, பீச் ரோட்டில் எப்போது சிஎம் ரூட்டு அது மாதிரி ரொம்ப பாதுகாப்பான இது சிசிடிவி கேமரா இருக்குமே அதை போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாள் கழிச்சு அவங்க சொல்கிறாங்க 2 கேமரா போட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நம்பிக்கை நம்புற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக டெக்னாலஜி வளர்ச்சினால ஜாமர்லாம் வந்திருக்கு. ஜாமர்லாம் அதிகபட்ச வளர்ச்சி. இப்போ கேமரா பொருத்தும் போது எல்லா வீட்லேயும் கேமரா வைக்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் யூபிஎஸ் வைக்கிறாங்களான்னு தெரியாது. கரண்ட் இருந்தால் மட்டும்தான் கேமரா ஓடும். கேமரா வச்சுருக்காங்க தெரியுமா ஊருக்கு போயிடுறாங்க. வர திருட வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஈஸியாக திருடிட்டு போயிடலாம். இதனால ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்குமே தவிர அதில் வந்து நம்ம சரி இருக்குது நமக்கு கேமரா இருக்குது நான் எப்போ இருந்தால் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டு இருப்போம். ஆனால் டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. இதனால ஒரு ஏமாற்றம் வருது. கேமராக்கு 6th சென்ஸ்லாம் கிடையாது. ஒரு போலீஸ் வந்து ஒரு தெருவில் வந்து ரோந்துக்கு போனார்னா அவர் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வருவார். ஒரு கேமரா வச்சு சுற்ற சொன்னால் அந்த கேமரா ஈஸியாக அது அங்கேருந்து பார்க்குறப்ப நேரடியாக அந்த யதார்த்தம் இருக்காது. அடுத்தது கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குற்றம் அந்த இடத்துல செய்யாமல் நவுத்துவாங்க. இப்போ சிட்டி இருக்குன்னா சிட்டியில் இருக்க எல்லா ஏடிஎம்லையும் பாதுகாப்பு வச்சுருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, சப்பர்பன் போவாங்க. அங்கே இருக்கிற இடங்கள்லாம் பாதுகாப்பு கம்மியாக இருக்கும், அதை அட்டாக் பண்ணுவாங்க. அடுத்தது கேமரா இருக்கிறதுனால நம்ம நாடு பூரா இருக்கிற 6 லட்சம் கிராமத்துலையும் கேமரா வைக்க முடியாது. எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குன்றதுனால குற்றம் குறையறதில்ல, குற்றம் வேறு இடத்துக்கு நவுறுது. ஒரு தெருவில், ஒரு ஊரில், கிராமத்தில் வைக்கிறான்னா நன்மை இருக்குதா? இல்லை, நன்மை இருக்கிறதுனால தான் டெவலப் பண்ணுறான். எப்போ ஒரு தப்பான காரியம் வந்தால் தம்பி இது மாதிரி செய்யாத ஸ்டாப் பண்ணி நின்றுவான். நீ சொல்றது கேமரா அங்கேயே பயன்படுத்துங்க, அது ரைட் தான். அதாவது இந்த டிபேட் வந்திருக்கோம், ஒரு பிரச்சனை சொல்லும் போது ரைட்டு நல்லா தான் ரீச் ஆகுது, நல்ல காரியத்தை இப்போ போய் சொல்லுவோன்ற எண்ணம் வரும். இப்போ நீ சொல்றது என்ன, இப்போ அங்கே கேமரா வச்சுட்டான் அங்கே திருடுறான், இப்போ அங்கே ஒரு கேமரா வைப்பான்னு போகிறோம். சார் சிசிடிவி வச்சா மட்டும் என்ன சார், இன்னொரு இடத்துல வச்சா அங்கேயும் பிரச்சனை நடந்தக்கப்புறம் தான் அதை பிடிப்பாங்களே தவிர பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை பிடிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும் போது எங்கேயுமே குற்றங்கள் குறையிறதே இல்லை. அந்த இடத்துல வச்சிங்களா, சரி இந்த இடத்துல வைங்க, அவன் மாறிக்கிட்டே போவேன், அப்புறம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, திருப்பியும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், குறையவே குறையாது. குற்றவியல் பார்வையில் ஒரு குற்றத்தை தடுக்கிறதுக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு பொட்டென்ஷியல் அஃபண்டர்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும். அதற்காக கொண்டு வரப்பட்டது மட்டும்தான் கண்காணிப்பு கேமரா. தயவுசெய்து வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, கண்காணிப்பு கேமரா தான். எதுக்காக கண்காணிக்கிறோம்? ஒரு பொட்டென்ஷியல் அஃபண்டர், திருடுவதற்கு ஒரு மனநிலை உள்ள ஒரு திருட போகிறவனை வந்து நம்ம கண்காணிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாரையும் கண்காணிக்கிறோம், எல்லாரையும் கண்காணிக்கிறது கிடையாது. எங்கள் தெருவில் வந்து நாங்கள் அசோசியேஷன் சார்பாக கண்காணிப்பு கேமரா போட்டிருக்கோம். அப்போ பக்கத்து தெருவில் ஒரு திருடு நடக்குது. அப்போ நாங்களாம் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். சார் இது மாதிரி திருடிட்டாங்கன்னு. இப்போ உங்கள் தெருவில் குற்றம்லாம் குறைஞ்சிருக்கு, நிறைய பைக்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, இப்போ எடுக்கலையே, என்ன காரணம்? இல்லை சார் நாங்கள் அசோசியேஷன் சார்பாக அங்கேயும் கேமரா மாட்டிருக்கோம் சார். அவன் திருட என்ன பண்ணுறான், ஐயோ இங்கே இருக்குது அப்போ திருடக்கூடாதுன்றது அவன் விழிப்பாயிடுறான். சிசிடிவி வைக்கிறதுக்கு மேன் பவர் 2 பேரை எம்ப்ளாய் பண்ணிட்டு போகலாம்ல சார். நீங்கள் மேன் பவருக்கு தனியாக அலவன்ஸ் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். இதேதான் கேளுமா, இது வந்து தேவையில்லை. இப்போ நம்ம எப்படின்னா எக்கனாமிக்காக வாழ்ந்துக்கிருக்கோம். வாழும்போது நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோடா சுருக்கலாம் செலவுன்னு தான் பார்ப்போம். 2 மேன் பவரை போடும்போது அந்த தெரு ஃபுல்லாக அவர் கண்காணிச்சிடுவார். அந்த முனையிலேருந்து இந்த பக்கம் ஒருத்தர் வருவார், இந்த முனையிலேருந்து ஒருத்தர் போவார். ஆனால் ஒரு சிசி கேமரா வைக்கும்போது ஒரு வீட்டை மட்டுமே கண்காணிக்க முடியும், குறிப்பிட்ட ஒரு சதுர அளவு உள்ள பகுதியை மட்டுமே கண்காணிக்க முடியும். ஆட்களை போட்டு பாதுகாப்பு பணியை மேற்கொள்றது அப்படிங்கிறதா துல்லியமான கண்காணிப்பாக இருக்க முடியும். கண்காணிப்பு கேமராவை வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சார் ஆட்களை போட்டு பாதுகாக்கிறோம், அந்த ஆட்களை பாதுகாக்கிறதே கண்காணிப்பு கேமரா தான். இப்போ அவங்க சொன்னாங்க நான் வெளியில வரேன்,
என்னை வந்து இன்னைக்கு வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து டெக்ஸ்டைல் ஃபீல்ட்லேருந்து வேலை முடிச்சு வெளியில் போகிறவங்க கூட மிட் நைட்டில் தான் போகிறாங்க. ஒருத்தரும் இப்போ நான் இந்த தெருவுலேருந்து அந்த தெருவை தாண்டி போகிறேன் அப்படின்னா ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் தாண்டி போகிறேன். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி வாட்ச்மேன் சொல்கிறீங்க இல்லையா, எத்தனை வாட்ச்மேன் இந்த தெருவுலையும் அந்த தெருவுலையும் ஒன்றா உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்கன்னு தெரியுமா? யார் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்கன்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? சிசிடிவி கேமரா வந்து தப்பை வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது அப்படின்னா தவறு நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபுட்டேஜ் மூலமா வெளியில வருது, அதுக்கு முன்னாடி வந்து அந்த சிசிடிவி கேமரா கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க. அதை நீங்க எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? திருடுறவங்களுடைய மனநிலைமையை வந்து சிசிடிவி கேமரா வந்து சரிப்படுத்தணும்னு சொல்ல வரீங்களா? இப்போ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா யூனிவர்சிட்டிஸிலும் வைக்கிறது கிடையாது. இப்போ ஒரு பிரைவேட் காலேஜ் இருக்குன்னா அதுல சிசிடிவி இருக்கு, பயலுக பொண்ணுங்க பேசக்கூடாதுன்றதுனால வைக்கிறாங்க. அவங்க பேசுறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? நீங்க எடுத்துக்கிறது தப்புமா? அதாவது இப்ப பள்ளியிலயும் சரி எல்லா இடத்துலயும் சரி இன்னைக்கு லேடிஸ்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து எத்தனை பேர் கடத்தப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்கூல் விடுற டைம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து கரஸ்பாண்டோ இல்ல அந்த வாட்ச்மேனோ ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அவங்க உள்ள நுழையறாங்கன்றப்போ ஒரு ஸ்கூல் விடுறாங்கன்றப்ப அந்த பேரண்ட்ஸோட எத்தனை பேர் உள்ள நுழையறாங்க? யார் யாரோ ஏதோ ஒரு குழந்தை உங்க அப்பா கூப்பிட்டாரு உங்க அம்மா கூப்பிட்டாரு எடுத்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை கூட நுணுக்கமா பாக்குறது தான் சிசிடிவி கேமரா. 10 பேர் பழங்குற இடத்துல ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, தவறுதலா மொபைலை வந்து அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிடுறாரு. அந்த கஸ்டமர் வந்து தேடும் போது அந்த மொபைலை எடுத்து கொடுக்கறதுக்கு சிசிடிவி கேமரா பயன்படுது. 4 பார்சல் அனுப்புறோம், ஒரு பார்சல்ல இருந்து 2 சாரியை உருவிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, சார் இதுல பார்சல் 2 சாரி கம்மியா இருக்கு. நான் பேக் பண்ணும்போது அந்த சிசிடிவி கேமரா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறது. ஸோ நடைமுறையில வந்து சிசிடிவி கேமரா நிறைய நன்மைகளை வந்து செயல்படுத்துதுன்னு தான் சொல்லணும். ஓகே, யாழநாத், குற்றங்களை குறைப்பதற்கு சிசிடிவி கேமராக்கள் உதவி செய்யுது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சிசிடிவி கேமரா என்பது யாருக்கு வந்து பயன்படுதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. குற்றங்கள் நடைபெறுகிறது அல்லது குற்றங்கள் தடுக்கப்படுகிறது என்பதை தாண்டி ஒரு பெரிய மனித சமூகத்தையே குற்றவாளி சமூகமா நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். நான் என் வண்டியை வெளியே நிற்க வைப்பேன், யாருன்னா திருடுவானான்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவனா திருடிட்டான்னா அவனுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். அப்போ ஒரு தெரியாத ஒரு நபர் அந்த தெருவுக்குள்ள வருகிற பொழுது இவன் ஒரு வேளை திருடனா இருப்பானா? அப்போ ஒரு தனி மனிதனுடைய மாண்பு என்பது ரொம்ப மோசமாக சிதைக்கப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இவங்க சொன்னாங்க, நான் வந்து பேக் பண்ணும்போது ஒரு புடவை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பேக்கிங், தொழிலாளர்கள் புழங்குகிற இடங்கள், இது எல்லாமே தொடர்ந்து கண்காணிக்கப்படுது. அப்போ நான் கண்காணிக்கப்படுறேன், நான் வந்து எப்போவுமே ஒரு கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட பாம்பை போல் ஒரு கேமரா என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னும் போது ஒரு சாதாரண மனிதனாக என்னால் புழங்குவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னை போன்ற கிராமம் சார்ந்த இடங்கள்லேருந்து வர்றவங்க சந்தையில் புழங்கக்கூடிய ஆட்கள். இப்போ ஒரு பொறிக்கடை இருக்குன்னு வச்சுங்களேன், பொறிக்கடைக்கு போகும்போது ஒரு சேர் பொறி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பொறி எடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பொறி எடுத்து அப்படி வாயில் போட்டுக்குவேன். ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் தான் ஒரு இனிப்பு கடைக்கு போனால் ஒரு இனிப்பை எடுத்து போட்டுக்கிறது, அவர்கிட்ட கேட்போம், அவர் திரும்பி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு இனிப்பை எடுத்து வாயில் போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குற ஒரு தனி மனித ஒரு இன்ப நுகர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா. இதை கெடுத்து நான் வந்து கை கட்டி நிற்கிறேன். எங்கள் பகுதியில் ஒரு காலனி தொழிற்சாலை இருக்குது, பெண்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த பெண்களுடைய குழந்தைகளை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு குழந்தை காப்பகம் அங்கே வைக்கப்படணும், அந்த கம்பெனியில் இருக்கணும் அப்படின்னா அதை பற்றி அவங்க கவலைப்படலை. ஆனால் அந்த பெண்கள் போகிற கழிவறையில் வந்து கேமரா வச்சுருக்காங்க. அவங்க எவ்வளோ நேரம் கழிவறைக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க. அப்போது எது தனி மனித சுதந்திரம்னு ஒரு கேள்வி இங்கே எழுந்தது. நான் என்னுடைய இயற்கை கோருதலை கூட நான் வந்து பண்ணிக்க முடியாத ஒரு சூழலை தடுக்கும் போது அங்கதான் என்னுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தன்கிட்ட ரொம்ப நாளா வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை முதலாளி கண்காணிக்கிறது, கணவனை மனைவி கண்காணிக்கிறது, மனைவியை கணவன் கண்காணிக்கிறது, தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் சரியா வேலை செய்யறாங்களா அப்படின்னு உயர் அதிகாரிகள் கண்காணிக்கிறது, குழந்தைங்களை அப்பா அம்மா கண்காணிக்கிறது. இதெல்லாம் செய்கிற போது நெருங்கிய உறவுகளுக்குள்ளேயே ஒரு உளவியல் ரீதியான சிக்கல் விரிசல் ஏற்படாதா? ஒரு கடை, அதில் 10 ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க. ஓனர் இருந்து அந்த கடையில் கிடையாது, அவருக்கு இது மாதிரி ஒரு 10 கடை இருக்குது. அவர் ஒரு இடத்துலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் வாட்ச் பண்ணுறாருங்கிறது வேற, எல்லா கடையும் அவர் வாட்ச் பண்ணுறாரு. ஒரு நாள் என்னாச்சு, எல்லாரும் ஊழியர்கள் வந்து மாடியில் தான் தங்குறாங்க 10 பேரும். கடையை கீழே ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, மேலே போய் எல்லோரும் தூங்கியாச்சு. தூங்கினதுக்கப்புறம் காலையில் 5:30 மணிக்கு ஊழியர்கள் இறங்கி வராங்க. வந்து பார்த்தா கல்லாப்பெட்டியெல்லாம் உடச்சி கிடக்கு. ஆனால் கதவு ஷட்டர் பூட்டியிருக்கு, இந்த 10 பேர் தான் உள்ளார இருக்காங்க. இப்போ யார் திருடினது அப்படின்னு வெளியேந்த யாரும் ஷட்டரே ஓப்பனே ஆகலை. அப்போ முதலாளிக்கு சந்தேகம் வந்துடுது. எங்களை கூப்பிட்றாரு, நாங்கள் போய் பார்க்குறோம், நாங்கள் தான் கேமரா போட்டவங்க. ஸோ இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட். ஆனால் 10 பேரும் எங்கள்கிட்ட ரொம்ப வருஷமாக ஊழியம் செய்கிறாங்க, அவங்க மேலே எங்களுக்கு சந்தேகமே இல்லை.
ஆனால் கடையை உடைக்கல, ஆனால் கல்லாப்பெட்டியை உடைச்சிருக்காங்க. இது என்ன செய்யலாம் அப்படின்னு. சரி உங்கள் கேமராவை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு கேமராவை ரிவைண்ட் பண்ணி பார்க்குறோம். கரெக்டாக மணி 1:30 இருக்கும். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஒரு கேமரா இருக்கு, அவங்க கேட்டுக்கிட்ட தூங்குறாங்க எல்லாம். கீழே பார்த்தா ஷட்டர் லேசாக தூக்குது. ஒரு ஆள் உள்ளார இறங்கி வர்றாரு, ஏறி உள்ளார கடைக்குள்ளார வர்றாரு. பார்த்தா ஆள் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, கிளாஸ் போட்டிருக்காரு. அவர் பார்த்தா திருட மாதிரி தெரியாது. திருடன்னா இங்கே கோட் இருக்கும், அது மாதிரிலாம் இல்லை, நல்லா ஃபேராக இருக்கார். அவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கார். நேராக வந்தார், கல்லாப்பெட்டியை எடுத்து நோண்ட ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 1:30லேருந்து 3:30 மணி வரைக்கும் அந்த நோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கார். வேர்க்க ஆரம்பிச்சிருது. உடனே ஒரு சுவிட்ச் அமுக்குறாரு. பார்த்தா அது காலிங் பெல் சுவிட்ச். சரின்னு திருப்பி பயந்துட்டு ஓடிடுறாரு. திருப்பி ஒரு 1/2 hour இருந்துருப்பா. திருப்பி வர்றாரு, திருப்பி எல்லாத்தையும் நோண்டிட்டு திருப்பி அதே ஷர்ட்டு வழியாக மணி 5:30 ஆச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ தான் இறங்கி வராங்க. ஸோ இப்போ ஓனர் பார்த்துட்டார், அவங்க ஸ்டாஃப் மேலே சந்தேகமே கிடையாது. அது பார்க்கலைன்னா அந்த 10 பேர் மேலே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நான் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பெண் வந்து ஒருத்தர் மேலே ஒரு பாலியல் துன்புறுத்தல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஹெச்ஆர் கிட்ட. அதை கொடுக்கும்போது அது ஒருத்தர் மேலே டப்புன்னு போய் ஒரு முடிவு எடுத்து அவரை வெளில அனுப்பிச்சிட முடியாது. அதுக்குரிய ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது ஆமாம் அவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியும் போது அவர் அனுப்புகிறாங்க. இதனால் பெண் உரிமை பாதுகாக்கப்படுது. ஒரு பெண் வந்து அவங்களுடைய உரிமையை ஒரு பெரிய நிறுவனத்தில் அவங்களால நிலைநிறுத்த முடியுதுன்னா அதுக்கு காரணம் சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சதுட்டு தான். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா டப்புன்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா அதனால் ஆணும் பாதிக்கப்படலாம், அவங்க தப்பான ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா. ஆனால் இந்த ஃபுட்டேஜ் இருந்ததுனால அவங்களால கரெக்டாக முடிவெடுத்து அந்த தப்பு செஞ்சவரை வெளில அனுப்ப முடிஞ்சுது. அதனால் மற்ற பெண் ஊழியர்கள்லாம் தன்னுடைய பாதுகாப்பு இதனால் பலப்படுதுன்னு தான் நினைக்கிறாங்க. இந்த நிறுவனத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு பெருமையாக தான் இருக்குது அப்படி தான் நினைக்கிறாங்க. யாரும் குற்றமாலாம் நினைக்கிறது. ஒரு இயர்லி அப்ரைசல் வரும்ல, அது வரும்போது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் போய் ஒரு பிரச்சனை ரைஸ் பண்ணுறாரு, எனக்கு ஏன் அப்ரைசல் பண்ணல அப்படின்னு கேட்டப்போ ஒரு நாள் அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் எடுத்து காட்டுறாங்க. ஒரு 10 ப்ராப்ளம் உங்கள் மேலே என்னென்னா, நீங்கள் சிரிச்சுட்டு உட்காந்துருந்தீங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல இது பண்ணீங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்ரூஷியலாக நமக்கே கில்ட்டியாக இருக்குது அதெல்லாம் பேசுகிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து 1 hour பாத்ரூம் போனீங்க, இந்த மாதிரி. இது யார் பண்ணுறா அப்படின்னா மேலே இருக்கவங்க பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற தப்பை கண்காணிக்கிறது யாருமே கிடையாது. அங்கே சிசிடிவி கேமரா கிடையாது. ஒரு மேனேஜர் இருக்கார், ஒரு ஜிஎம் இருக்கார், அவர் கண்காணிக்கிறது கேமரா கிடையாது. ஆனால் கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கண்காணிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இதனால் பிரச்சனை வருது. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார். நான் வந்து சிசிடிவி இண்டஸ்ட்ரியில் வந்து நானும் வந்து ஒரு 10 years பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நிறைய கம்பெனிஸில் வந்து மேனேஜர் கேபின்லேயும் வந்து கேமராஸ் இருக்கும். ஏன்னா வந்து மேனேஜர் ஆர் ஹெச்ஆர் அவர் வந்து பீப்புள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, அவர் வந்து ரியலாக வந்து ப்ராப்ளம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரா, இல்லை ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்குறாரா, அதை பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 8 மணி நேரம் ஒரு ஊழியர் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது வரையறையாக இருந்தால் ஒருத்தர் 5 மணி நேரத்தில் கூட அந்த வேலையை முடிச்சிட முடியும். சில பேருக்கு 8 மணி நேரம் தேவைப்படலாம், சில பேருக்கு 4 மணி நேரத்தை கூட முடிச்சிருவாங்க. சொன்ன வேலையை அந்த நேரத்துக்குள்ள அவர் முடிச்சிருக்கிறாரா, அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. அப்படித்தானே அவரை வந்து அளவிடணும். அதை செய்யாம அவர் சிரிச்சிட்டு இருக்கிறாரு, அதிக நேரம் பாத்ரூம் போனாரு, மற்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு, வெளியில போயிட்டு வந்தாரு, இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி அப்ரைசலை குறைக்கிற போது அவரால் எப்படி உற்சாகமா வேலை செய்ய முடியும், ப்ரொடக்டிவிட்டி எப்படி கொடுக்க முடியும்? இல்லை, நான் என்ன சொல்றேன், அங்க இருக்கிற எம்ப்ளாயி ஒரு நாள் கம்பெனி ஓனர் ஆகும்போது அவருக்கு தெரியும் நம்ம ஒரு 10 பேருக்கு சேலரி கொடுக்குறோம்னா அந்த 10 பேரோட சேலரி அவங்களுக்கு அதுக்குரிய வேலையை அவங்க செய்யலைன்னா, அந்த 8 ஹவருக்குரிய சம்பளம் கொடுக்குறோம்னா 8 ஹவருக்குரிய வேலையை செய்யாம அவங்க இருக்கும்போது அதை கேட்கறது அந்த அனைத்து உரிமையும் இருக்குங்கிறது தான் அவங்க எம்ப்ளாயி ஆகும்போதே சொல்றாங்க அந்த கம்பெனியில். அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு குறையா சொல்ல முடியாது. இவங்க தப்பு செஞ்சிருக்காங்க, அதை சுட்டி காட்டுறாங்க. இவர் கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா அதை அப்பப்போ அவர் எடுத்து வச்சிருந்தாருன்னா, அவரோட மெட்ரிக்ஸ் அவர் எடுத்து வச்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வரப்போறது இல்லை. டாப் லெவலில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பிடிக்காத சிலரும் இருக்கலாம். அந்த பிடிக்காத சிலரை மட்டும் பர்டிகுலராக எல்லாமே தப்பு பண்ணுவாங்க. தப்புன்னா தப்பு கிடையாது, புரியுதுங்களா? என்னோட டார்கெட் நான் அச்சீவ் பண்ணல, எனக்குன்னு நான் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணேன், அது வேற. அந்த மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன குற்றங்களை கூட பெருசாக ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி பில்டப் பண்ணி பண்ணுறது தான் பெரிய இதுவாக இருக்குது. நீங்கள் அதே ஃபுட்டேஜை காமிச்சு ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். நான் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் சார் பேசியிருக்கேன். அப்படி பண்ண முடியாத பிரச்சனை. உரிமைகளை வந்து யார் சார் தடுக்கிறாங்க, அதை தான் நான் கேட்குறேன். இது ஆர்கியூ பண்ற விஷயங்களே கிடையாது. ஒரு தனி மனிதன் என்னென்ன பண்றான், பாத்ரூம் போறது, பேசுறது, கையை தூக்குறது, காலை தூக்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஒரு முதலாளித்துவம் கண்காணிக்கிறதுக்கு மட்டுமே இந்த கண்காணிப்பு கேமரா பயன்படுது அப்படின்றதுக்கு என்னோட பொருள் பத்திரமா இருக்கான்னு பாக்குறதுக்காக அதுக்காக கையை காலை தூக்க கூடாது. உங்ககிட்ட வந்து கையெழுத்து போட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா, அந்த மிஷின்ல கையை வச்சு உள்ள வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அடிமை கிடையாது இல்லைங்களா?
அவன் தொழிற்சாலைக்குள்ள வேலை செய்யறதுக்கு தான் வரான். அதே இடத்துல அவன் கையை தூக்க கூடாது, நெட்ட வரைக்க கூடாதுன்னு சொன்னா அப்ப என்ன அடிமைத்தனமான ஒரு பேசுறது இல்ல. இப்ப அவங்க சொன்ன மாதிரி கண்காணிக்கிறவங்க கேட்கறது கிடையாது, தவறுதலா பயன்படுத்தப்படுறது கூட அவர் சொல்ற குற்றச்சாட்டு தான் அதான் மேடம். அவர் சொல்ற குற்றச்சாட்டு பாத்ரூம் போனது, அவர் அதிகமா சிரிச்சது, நிர்வாகத்துக்கு முன்னாடி அவர் சொல்ற உங்களை வந்து அதான் நீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்து மேல் அதிகாரிகள் பிடிக்கும் சொல்றாரு மேடம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்? அவரை தொடர்ந்து அங்க வேலைக்கு வைக்க முடியும் வச்சுக்குவாங்க. நிர்வாகமா இருந்தா நிச்சயமா வேலைக்கு வச்சுப்பாங்க சார். நடக்கவே நடக்காது. முதலாளித்துவம் தான் கை ஓங்கி நிக்குமே தவிர தொழிலாளத்துவத்தை பத்தி அங்க யாருமே பேசவே மாட்டாங்க. மத்த ஊழியர்கள் கூட கம்முன்னு இருப்பாங்க. இது வந்து ஒரு அடிமைத்தனத்துக்கு இந்த கண்காணிப்பு கேமரா பயன்படுத்துறது மட்டுமே தான் வாதம். கேள்வி கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க எங்களுடைய நம்பிக்கை வந்து அடிப்படுது, ஒரு முதலாளி வந்து ஒரு தொழிலாளியை நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கறீங்க. உங்க ஒர்க் பண்ற கோ ஒர்க்கரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா வந்து 24 ஹவர்ஸ் முதலாளி கூட நீங்க இருக்க போறது கிடையாது. எனக்கும் உங்களுக்கு உண்டான அந்த அடிப்படையான அந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உண்டான அந்த அடிப்படை என்னன்னா சம்பளம் வாங்குற நாள்ல உங்களை பார்க்க போறாங்க, வேலைக்கு எடுக்கிற நாள்ல உங்களை பார்க்க போறாங்க, ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுங்கிறப்ப உங்களை சந்திக்க போறாங்க. உங்க கூட இருக்கிறவங்களே வந்துட்டு உங்களுக்குள்ள நம்பிக்கை இல்ல, நீங்க அவங்களுக்காக அவங்க ஆர்கியூ பண்ணல அப்படின்றப்போ எங்கேயோ இருக்கிற முதலாளிக்கு எப்படி சார் உங்க மேல நம்பிக்கை? அதே முதலாளி நீ ஏமா நேத்து நிறைய வேலை செஞ்சிட்டேன்னு கேட்பாங்களா? இது அப்பா வந்து மகனை கண்காணிக்கிறாரு, மனைவி வந்து கணவன் வந்து மனைவியை கண்காணிக்கிறாரு. இதுக்குள்ள உளவியல் சிக்கல் இருக்கு. இது இந்த கேமரா அந்த சிசிடிவி கேமரா இந்த மாதிரி உளவியல் சிக்கல் பண்ணுது. இந்த உளவியல் சிக்கல் அமைதியாக அது பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில்? அந்த காலத்தில் எங்களெல்லாம் எங்கள் அப்பா அம்மா வாழ்க்கும்போது ஊரில் 10 வீடு இருக்கும், அங்கே 10 பேர் பார்த்தா என்னது உங்கள் பையனை பார்த்தானோ. இங்கே அப்படி கிடையாது. கையில் உலகத்தை கையில் வச்சுருக்கான். இந்த ஃபோனில் உலகம் ஃபுல்லாக கையில் இருக்குது. அப்போ அவனை கண்காணித்து இந்த சமுதாயத்துக்கு நல்லவனா உருவாக்குறதுக்கு ஒரு தந்தை கண்காணிக்க தப்பே கிடையாது. சிசிடிவி வைக்கிறதுனால அந்த பையனோட மைண்ட் டிப்ரெஷன் எவ்வளோ ஆகுது. அப்பா நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்காரு, அப்பா நம்மளை நம்பலை அப்படின்னு அவருக்கு எவ்வளோ டிப்ரெஷன் ஆகும். நம்ம அப்பாக்கே நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, அப்புறம் யார் நம்மளை நம்புவாங்கன்னு யோசிக்க மாட்டாங்களா? சிசிடிவி வைக்கிறதுனால பையன் அப்துல் கலாம் ஆயிடுவானா, இல்லை நேரு ஆயிடுவானா, உட்காந்து பேசினா ஆக மாட்டானா? இப்போ நீங்கள் லேட்டாக வந்து வர்றீங்க, ஆக்சுவலாக நீங்கள் பஸ்ஸு லேட்டாகி வந்துடுவீங்க. நான் கேட்போம், என்னம்மா 9 மணிக்கு வர ஆள் 11 மணிக்கு வரையான்னு கேட்குறோம். ரொம்ப நம்பிக்கை இல்லை கிடையாது. என் பிள்ளை தட்டுத்தான் வீட்டுக்கு வந்தானே சந்தோஷத்தில் கேட்கறதா? அது கேளுங்க, லேட்டா வரான் சார், ஏன்பா லேட்டு ஏமா லேட்டுன்னு கேட்டா தப்பு இல்லை. அதுக்குன்னு ரூம்ல போய் அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவன் சிசிடிவி வச்சாதான் நீ தூங்குறியா படிக்கிறான்னு ஒரு மனசாட்சி கையை வச்சு ரூம்ல எத்தனை இளைஞர்கள் என்னென்ன பண்றான்னு இங்க உள்ள இளைஞர்களுக்கு தெரியும். அப்படி என்ன பண்ணிட முடியும்? வெளியே போறீங்க கண்காணிக்கிறீங்க, வீட்டுக்குள்ள அப்படி என்ன பண்ண முடியும்? இல்ல நீ பாரு, அதாவது நீ எங்க சாணத்தை வரும்போது அதை பயப்படுவ. ஐயோ நீங்க என்ன பண்ணீங்களோ அதான் உங்க பையன் பண்ணுவாங்க. கண்காணிப்பு கேமரா இங்கேயெல்லாம் பொறுத்துறது அத்துமீறல், தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துது, இங்கெல்லாம் பொருத்த வேண்டாம் அப்படின்னு என்னென்னலாம் சொல்லலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ வந்து காலேஜஸில் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேமரா. காலேஜஸில் முன்னெல்லாம் காரிடோரில் வச்சுருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிளாஸ் ரூம்ஸில் வைக்க ஆரம்பிச்சனால என்ன ஆகுதுன்னா, இப்போ டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. முன்னே நாங்கள் பேசுவோம், அவங்க எதனா ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஒரு ஸ்டாஃப் வந்தாங்கன்னா அவங்க ஜோக் சொல்லுவாங்க, சிரிப்போம் கொல்லுவோம். அது கிளாஸ் ரூம்ஸே ஒரு நல்ல அட்மாஸ்பியரே நல்லாயிருக்கும். இப்போ போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கிளாஸ் ரூம்ஸில் எல்லாம் ரோபோ மாதிரி நாங்கள் நிற்கிறோம். அவங்க ஸ்டாஃப்ஸும் வந்து டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துகிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. மற்றபடி வேறு எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லை. எங்களுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஸ்டாஃப்ஸுக்கும் சரி இன்ட்ராக்ஷன் இல்லை. மாணவனும் கெட்டு போகக்கூடாது, பள்ளி ஆசிரியர்களும் தவறு செய்யக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் பள்ளி நிர்வாகம் வந்து அந்த கேமரா வைக்கிறது. அதுக்கு வந்து அந்த பையன் சொன்னது வந்து தவறு தான். 8 பீரியட் இருக்கும் ஒரு சரிங்களா. 8 பீரியடை வந்து ஒரு பையன் வந்து சிரிச்சு பேசாமல் கொள்ளாமல் இருக்க முடியாது. ஓகே, ஒரு பையன் என்ன பேசுகிறான் நோக்கன்னு கூட தெரியாமல் அவனுக்கு ஃபைன் போடுறது, அவனை டார்க் ரூமில் கொண்டு போய் கொடுமைப்படுத்துறது, அதெல்லாம் வந்து இப்போ யூனிவர்சிட்டியில் நடக்குது. ஓகே, தப்பான வழிமுறை தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏதோ வந்து நம்ம வரோம் ஒரு ரோபோ, நாங்கள் இங்கே வரணும், இங்கே இருக்கணும், இங்கே உட்காரணும், நீங்கள் அப்படியே பார்க்கணும் கொள்ளணும் அப்படின்ட்டு நான் இருக்க முடியாது. கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பீரியட் இருக்குது சார். அந்த பீரியட் டைம் வந்து அந்த மாணவன் வந்து படிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கிளாஸ். ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் அந்த டைம் இருக்குது. அந்த டீச்சர் பாடத்தை மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த மாணவன் வந்து கல்லூரி பாடத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த தவறுகள் செய்யக்கூடாது. அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ ஒரு தவறுகள் செய்யறதுக்கு மாணவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க கல்லூரி நிர்வாகம். குரு வந்து நல்லது தான் சொல்லி தருவார், கெட்ட விஷயத்தை நமக்கு யாருக்கும் சொல்லித்தர போக தெரியாது. அனாவசியமாக ஒரு நம்மளை அந்த 50 பேரும் அவர் ஒரு ஆள் தான் கண்ட்ரோல் பண்ணுவார் சரிங்களா. ஓகே, அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்ல வந்து எதுவுமே தப்பாயிட போகிறது கிடையாது. அந்த 50 பேர் அவர் கண்காணிச்சுட்டு தான் இருப்பார். அதுக்குன்னு தனியாக சிசிடிவி அவரே கண்காணிக்க ஒரு சிசிடிவி தேவைன்னு, ஒரு குருவே வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து ஒரு சிசிடிவி தேவைன்னு அவசியம் கிடையாது. சில டைம் அது நன்மையாகவும் யூஸ் ஆகுது இல்லை. இன்றைக்கி சொல்ல போனீங்கன்னா அந்த சிசிடிவி வச்சிருக்கிற கிளாஸில் வர்ற ஒரு ரிசல்ட்டும் பாருங்கள், அது இல்லாத ஒரு காலேஜில் இருக்கிற ரிசல்ட்டும் பாருங்கள். ரெண்டாவது, நாம் போகிறது வந்து நம்ம அப்பா வந்து கடனை உடனே வாங்கி நம்மளை அங்கே அனுப்புகிறாரு. சிரிக்கிறதுக்கோ ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கோ இல்லை. இந்த 4 வருஷம்
உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுதுன்னா நீங்கள் இந்த நாட்டின் நல்ல குடிமகனாக வரணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அங்கே அனுப்புகிறாங்க. அங்கே சிசிடிவி இருக்க கேமரா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள். சில ஆசிரியர்கள் செய்கிற தவறுகளாலும் சில மாணவர்கள் செய்கிற தவறுகளாலும் தான் அதை வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்படி வச்சதுக்கப்புறம் அந்த கிளாஸில் என்ன ப்ராக்ரஸ்ன்னு தான் பார்க்கணும். சிசிடிவி வச்சதால் தான் ப்ராக்ரஸ் இல்லைன்னா சொல்லக்கூடாது. நீங்கள் சிரித்து பேசுங்க, சனி ஞாயிறில் பேசுங்க, ஈவினிங்கில் பேசுங்க. ஈவினிங்கில் தான் போகிறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, ட்விட்டரில் பார்க்குறீங்க, அது பத்தாதா? ஒரு பையனும் பொண்ணும் சிரித்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சமூகத்தின் பெரிய கிரிமினல் குற்றம் மாதிரி அது விவாதிக்கப்படுது. நான் என்ன கேட்குறேன்னா, பையனும் பொண்ணும் சிரித்து பேசுறது தப்பா, பையனுமே சிரிக்கிறது தப்பா? சார் ஒரு நிமிஷம் சார், அந்த நிர்வாகத்திற்கு தெரியும் சார். ஒரு 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 ப்ரொஃபசர் ஒரு ஜோக் அடிக்கிறாரு. நாங்க ஆரம்பத்துல சொல்றோம், ஜோக் அடிக்கிறாரு. நான் சொல்றேன், சாதாரண சிரிப்பு என்பது உயிரினங்கள்லயே மனிதர்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு சிறப்பு. அந்த சிரிப்பையே தடை பண்ணுது சிசிடிவின்னு, அது எதுக்குன்னு நாங்க சொல்றோம். ஒரு வகுப்பறை சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெறும் பாடத்தை மட்டும் சொல்றதா இல்லாம பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படக்கூடிய இடமா அந்த வகுப்பறை இருக்கு. அப்போ பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படும் போது வெறும் சிரிப்பு மட்டும் இல்லை, பல விஷயங்களை உளவியல் ரீதியாகவும் சோசியல் சமூக ரீதியாகவும் ஒரு ஆசிரியர் அந்த மாணவர்களோடு பேசும்போது தான் அந்த வகுப்பறை முழுமையான கற்றல் நடக்கிற இடமா மாறுது. ஆனால் இப்போ இந்த சிசிடிவி வைக்கிறதுனால இந்த தம்பி சொல்றதை போல 2 ரோபோக்கள் சந்தித்துக் கொள்வதை போல இப்போ இவங்க 2 பேர் மட்டும் பேசுறாங்க, இவங்க என்ன பேசுனாங்கிறத அங்கே உக்கான்னு ஒருத்தர் முடிவு பண்றாரு. அப்போ கற்றல் சூழல் என்பது வெறும் டெக்ஸ்ட் புக்கை அவனுடைய மூளையில திணிக்கிறதா மாறி இருக்குதே ஒழிய, அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்பு முழுக்க முழுக்க இங்க பேசக்கூடிய விவாதம் அந்த அடிப்படையை தான் காட்டுது. என்ன காட்டுதுன்னா, கண்காணிக்கிறவர்களுடைய பார்வையில தான் இந்த விவாதம் போயிட்டு இருக்கு. கண்காணிக்கப்படுபவர்களின் பார்வையில் இந்த நாம பேசினோம்னா நம்ம எவ்வளவு பெரிய குற்றத்தை இழைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா சமூகத்துல மனித இயல் என்பது ரொம்ப முக்கியமா இன்னைக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இந்த மனித இயல்னா என்ன? சாதாரணமாவே தன்னுடைய வலிய சோகத்தை அல்லது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு. அதில் மிக முக்கியமான இடமா நீங்க பள்ளிக்கூடத்தை, கல்லூரிகளை, வகுப்பறைகளை பார்க்கலாம். அங்க ஆசிரியர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர் அந்த மாணவர்களை பல கோணங்களில் வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா அங்க நீங்க சிரிக்கக்கூடாது, சாயங்காலமா சிரிச்சுக்கோங்க, இல்ல சோசியல் மீடியாவில் நீங்க போய் பேசிக்கோங்க, இங்க நீங்க வெறும் பாடத்தை தான் படிக்கணும், அதை தான் நாங்கள் பார்க்குறோம், உங்களை இந்த சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிறோன்னு சொல்றீங்க. அது கிடையாது. ஒரு கல்வி என்பது வெறும் பாட அறிவுள்ள மனிதனை உருவாக்குறது இல்லை, ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குற இடம். அந்த மனிதன் அனைத்து திறன்களும் உடைய மனிதனாக, அனைத்து திறன்கள் மட்டுமல்ல சக மனிதன் மேல அக்கறை உள்ள ஒரு மனிதனாக அவனை மாற்றணும்னா வெறும் பாடத்தை மட்டும் ஒரு இயற்பியல் ஆசிரியர் அல்லது ஒரு கணித ஆசிரியர் வெறும் இயற்பியலும் கணிதத்தையும் மட்டும் சொன்னதுனால நடக்காது. அப்போ இயற்பியலும் கணிதமும் இது மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பதை தாண்டி அவன் மனசில் இருக்கக்கூடிய ஈரம் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த ஈரத்தை காயடிக்கிற வேலையை தான் இன்னைக்கு தொடர்ந்து சிசிடிவிகள் செய்து கொண்டிருக்கிறது. கண்காணிப்பு கேமராவை யார் பொருத்தணும், அதுல பதிவாகக்கூடிய காட்சிகள், அதனுடைய பயன்பாடு, இதையெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது சரியா இருக்கா? ஒரு மிகப்பெரிய வேக்கும் இருக்குதா சொல்றாங்களே. எனக்கு தெரிஞ்ச போலீஸ் தான் இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும். யார் வீட்டில் சிசிடிவி போட்டிருக்காங்க அதை ப்ராப்பராக நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்களுடைய ப்ரைவசியை பார்க்குற மாதிரி அவங்க வீட்டில் இருந்து கேமராவை பொருத்தியிருக்காங்களா, பின்னாடி வீட்டில் இருக்கவங்களுடைய பாத்ரூமோட வியூ இதில் கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அந்த லோக்கல் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே வரணும். ஸோ இப்போ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் நாங்கள் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணுறோமான்றது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எங்களை மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த லோக்கல் ஏரியாவில் யார் யார் சிசிடிவி பொருத்தி இருக்கிறாங்களோ அவங்கள ஈஸியாக அவங்களால மானிட்டர் பண்ண முடியும். ஏன்னா டெய்லி பேட்ரோல் இருக்குது, பீட் இருக்குது. ஸோ தே கேன் டெஃபினெட்லி டோ. இவங்க எங்கேயாவது அஃபென்ஸ் நடந்ததுன்னா, ஏன்னா நிறைய அஃபென்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் வசிக்கக்கூடிய ஏரியாவில் 7 மணி சாயந்தரம் 7 மணி நேரத்தில் வீட்டில் ஆள் இருக்கும்போதே திருடி எடுத்துகிட்டு போகிறாங்க. திஸ் a big offense which is going on right now. இதுவே போலீஸ்க்கு பெரிய தலைவலி. ஸோ எங்கெங்கே நாங்கள் சிசிடிவி எங்கள் ஏரியாலெல்லாம் பொருத்தியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ லோக்கல் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் வில் பி த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் மானிட்டரிங் அஸ். காவல்துறையால் கண்காணிப்பு பணியை சரிவர மேற்கொள்ள முடியாத ஒரு பட்சத்தில் குடிமக்களே அந்த பணியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற சூழல்ல கண்காணிப்பு கேமரா தானே ஒரு சிறந்த தேர்வாக இருக்க முடியும். முதல்ல ஒரு குற்றம் ஏன் நடக்குது, சமூகத்தில் ஏன் கிரிமினல் நடவடிக்கை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை பற்றியான ஒரு மோசமான மதிப்பீடு சமூகத்தில் இருக்குது ஆண்கள் மத்தியில். அதுதான் பெண்களுக்கு எதிரான வன்முறை செய்வதற்கு காரணமாக இருக்குது.
அது குறித்து எந்த கருத்தும் சொல்லாமல் அதை பேணி பாதுகாத்துட்டு வன்முறையை மானிட்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு மோசடி. அப்போ ஏன் வந்து கொலை நடக்குது, ஏன் கொள்ளை நடக்குதுன்னா வேலையற்ற இளைஞர்கள் அதிகம் இருக்கிறான். அவன் படித்த கல்விக்கு வேலை இல்லை, வீதியில் திரியிறான். அப்போ அவன் ஏன் கிரிமினலாக மாறுறான்னா அவனுக்கு வேலை இல்லை. அப்போ சமூகத்தை எல்லா ஜாதி வரி தலைவிரிச்சு ஆடுது. அப்போ ஒரு கொலை நடக்குது. அப்போ ஜாதி வரி அற்ற ஒரு சமூகம், மதவரி அற்ற ஒரு சமூகம், பெண்களை மதிக்கிற ஒரு சமூகம், படித்தவனுக்கு வேலை கொடுக்குற சமூகமாக இந்த சமூகத்தை உருவாக்குறத தான் இந்த மாதிரி கிரிமினல் நடவடிக்கை தடுக்குமே தவிர இது சிசிடிவி கேமரா வைக்கிறது நடக்கிறத ஷூட் பண்ணி கொடுக்கறது தான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சரியாக சொல்லணும்னா பொது இடங்களில் குப்பைகளாக குவிஞ்சு கிடக்குது. பொது இடத்தில் இன்றைய இந்த நிமிஷம் தேவை என்னன்னா குப்பை தொட்டி தான் தேவை. எந்த ஊர்லேயும் குப்பை தொட்டியே இல்லை, ஆனால் சிசிடிவி கேமரா இருக்குது. குப்பத்தொட்டி வைப்பதற்கு எந்த முயற்சியும் எந்த தனியார் நிறுவனங்களும் அரசும் யாருமே எருக்காம குப்பத்தொட்டியோட சேர்ந்து குப்பைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற இவர்களுக்கு குப்பத்தொட்டில் எப்படி வாழ்றதுங்கிறது ஒரு கேமரா தேவையாங்க. அதனால சமூகத்தின் குறைபாடு என்பது பொருளாதாரம், சமூக ரீதியாக இந்த சமூகம் மிக மோசமான கண்ணோட்டத்தில் இருக்குது. அதனால்தான் இங்க வந்து கிரிமினல் தனங்கள் நடக்குதே தவிர அதை தடுப்பதற்கு சாதிக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக, படித்தவனுக்கு வேலை அப்படிங்கிற உரிமையோடு போனாதான் இதை தடுக்க முடியுமே தவிர நீங்க வந்து சிசிடிவி கேமரா இல்லை, நவீனமா 70mm கேமரா வச்சா கூட எதுவும் தடுக்க முடியாது. அதான் சமூக ரீதியிலான ஒரு சமன்பாட்டை, பொருளாதார ரீதியிலான ஒரு சமன்பாட்டை உருவாக்காம கண்காணிப்பு கேமராவோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுனால குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சமூகம்ங்கிறது யார் சார்? வேற யாரோவா? இல்லையே, நாங்க 4 பேர் சேர்ந்தா ஒரு சமூகம் இல்லையா? இங்க உட்காந்துருக்கவங்க அங்க உட்காந்துருக்கவங்க சேர்ந்தா அதுவும் ஒரு சமூகம்ன்ற பாயிண்ட்டுக்குள்ள தானே வருது. யோசிங்க, இந்த சமூகம்ன்றதுல வந்து எப்பவுமே நான் ஒரு விஷயம் தெளிவா என்ன சொல்றேன்னா, தனி மனித ஒழுக்க குறைபாடு இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இவங்களோட பேச்சு கூட, அவங்களுடைய கோபம் கூட சிசிடிவி மேல இல்ல, அந்த கருவி மேல இல்ல, அந்த கருவியை இயக்குறவங்க மேலதான். சோ அந்த குறைபாடு தவறு உணரணும்னா இங்க இருக்கிற ஒருத்தரும் சரி, அங்க இருக்கிற ஒருத்தரும் சரி, எல்லாருமே வந்து நான் சரியா இருக்கணுங்கிற மென்டாலிட்டி முதல்ல உள்ள வரணும். அப்பதான் இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் குறையும். இன்னொன்னு வந்து சிசிடிவி கேமராவோட நன்மைகள் பத்தி நம்ம பேசுறோன்றப்போ, இன்னைக்கு ஒரு வண்டி காணாம போகுது, ஒரு 2 வீலர் காணாம போகுது, அவனுக்கு வந்து வண்டியில அந்த இதுல வந்து அவனுக்கு மொபைல்ல வந்து அலர்ட் வருது அவனுக்கு. சோ இதுவும் வந்து ஒரு சிசிடிவி கேமரா மூலமா கொண்டு வரதுதான். அவன் வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறது முதற்கொண்டு தெரியுது. ஒரு வண்டி களவு போதுன்றப்ப கூட அவன் கேர்லெஸ்ஸா இருக்கான், எங்க போனாலும் அந்த இன்டிமேஷன் மூலமா எனக்கு கிடைக்க போகுது. சோ அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது வந்து சிசிடிவி கேமரா மாதிரியான தொழில்நுட்பங்கள் மட்டும்தான். தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து கத்தி மாதிரி தான். உதாரணத்துக்கு எல்லாமே இன்னைக்கு மின்சாரம் ஒரு தொழில்நுட்பமா தான் இருக்கு, அது இல்லாம நம்மளால இன்னைக்கு இருக்க முடியல. செல்போன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செல்போன் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. இன்னைக்கு செல்போன்ல நம்ம நியூஸ் பாக்குறோம், எல்லாம் இதுவும் ஒரு தொழில்நுட்பம் தான். எல்லா தொழில்நுட்பமும் நம்ம எடுத்துக்கிற முறையை பொறுத்து தான் இருக்கு. அதாவது கையாளுறவங்க கையில தான் எல்லாமே இருக்கே தவிர்த்து இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில வந்து சிசிடிவியே வந்து குறை அப்படின்னு சொல்றதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ அவங்க சொன்ன அந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள், இந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் மனிதனுடைய வாழ்வை வந்து வசதியாக்கி வச்சிருக்கு. மிக்சியில் இப்போ வந்து நாம் ஒரு பொருளை போட்டு அரைச்சி கொடுக்குது, முன்னே நாம் வந்து கையில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வாழ்க்கையை வந்து வசதியாக ஆக்கியிருக்கிறத ஒழிய வாழ்க்கையை சரியானதாக மாற்றலை. இப்போ யார் கண்காணிக்கப்பட வேண்டுமோ அவர்கள் கண்காணிக்கப்படாமல் யார் கண்காணிக்க வேண்டுமோ அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த துன்பம் இன்னைக்கு அவங்க மேலே நிகழ்த்தப்படுகிறது, அந்த கொடுமை அவங்க மேலே நிகழ்த்தப்படுது. அப்போ இந்த விஷயத்தை நாம் வந்து வெறும் அறிவியல் தொழில்நுட்பம் இதை வைத்து கொண்டு மட்டும் நாம் பார்த்துட முடியாது. அறிவியல் வளர்ச்சி மட்டும்தான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பதை நாம் சொல்லிட முடியாது. அப்போ அது முழுமையான வளர்ச்சியாகவும் இருக்க முடியாது. ஒரு மனித வளர்ச்சி என்பது ஒரு பக்கம் மட்டும் அப்படியே நீண்டு வளர்றதில்லை, சமச்சீர் வளர்ச்சி இருக்கணும். வெறும் அறிவியல் வளர்ச்சி, அறிவியல் கண்டுபிடிப்புகளை வைத்து கொண்டு மட்டும் ஒரு சமூகம் வந்து நல்லதாக மாறிடும், குற்றமற்றதாக மாறிடும், அல்லது அது வந்து எந்த தீமையும் இல்லாத ஒரு இடத்துக்கு நகர்ந்துடும் அப்படின்னு வந்து நாம் சொல்ல முடியாது. அதை சேர்த்து நாம் வந்து மனித தன்மையை பல விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த கேமராவை யார் பயன்படுத்துகிறாங்க? நிறைய விஷயங்களை இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. தெருவில் நடந்து வர பெண்ணை பார்க்கக்கூடியவர்கள் அந்த கேமராவை பயன்படுத்துகிறாங்க. தொழிலாளிகளை வந்து தொடர்ந்து கண்காணிப்பதற்கு அந்த கேமரா பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பெண் தொழிலாளி வந்து எவ்வளோ நேரம் டாய்லெட் போயிருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு கேமரா பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்தது தொழிலாளர்கள் சரியாக வேலை செய்கிறார்களா அப்படின்னு கண்காணிக்கப்படுகிறது. இப்போ ஒரு பெரிய ஜவுளி கடை இருக்குது, நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். ஜவுளி கடையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு போடுறாங்க. அந்த ஜவுளி கடையில் வேலை செய்யக்கூடியவர்கள் தங்குகிற இடம் கண்காணிக்கப்படுகிறதா அப்படின்னா கண்காணிக்கப்படுறதில்லை. அவங்க எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்றாங்க அதை வந்து நாம் யாருமே கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை. அவங்க நல்லா தூங்குறாங்களாங்கிற விஷயத்தை நாம் பார்க்கறதில்ல. அதுக்கு அந்த முதலாளிகள் எத்தகைய விஷயங்களை சொல்லித்தராங்க அல்லது எத்தகைய விஷயங்களை அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க என்பதை குறித்து நாம் வந்து கவலைப்படுறதில்லை. அப்போது யாருக்காக கவலைப்பட்டுக்கிறோம்னா, ஒரு பொருள் திருடு போயிடக்கூடாது, அப்போ அந்த பொருள் யாருடையது? ஒருவர் வந்து கொலை செய்யப்படக்கூடாது,
அப்போ கொலை செய்யப்படுவதற்கான காரணத்தை பற்றியெல்லாம் நாங்கள் பேசலை. கொலை நடக்கக்கூடாது. இப்போ தொடர்ந்து சமூக தீமைகளுடைய வேர்களை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் சமூக தீமைகள் நடக்காமல் இருக்கணும். அப்படி நடந்துருச்சுன்னா நாங்கள் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பை வச்சு அதை நாங்கள் வந்து பார்த்து தண்டனை தருவோம் என்பது ஒரு மேலோட்டமான விஷயமா தான் இருக்குது. அப்போ ஒரு சமூக பகுப்பாய்வு என்ன செய்கிறது அப்படின்னா, தொழில்நுட்பத்தை தாண்டி மனித வாழ்வை சமன்படுத்துவதற்காக, இந்த சமூகத்தை வந்து சரிப்படுத்துவதற்காக இருக்க வேண்டிய நிறைய வேலைகள் நாம் செய்ய வேண்டியிருக்கு. தேவைதான் பயன்பாடு, கண்டுபிடிப்பு இதற்கான ஒரு சூழலை உருவாக்குது. பாதுகாப்பு இல்லை, குற்றங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும், குற்றங்களை தடுக்க முடியும், குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும், அதற்காக சிசிடிவி கேமராக்களை பொருத்தலாம் அப்படிங்கிறத முற்றிலுமாக நிராகரிக்க முடியாது. அதே சமயங்களில் சமூக ரீதியிலான இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் குற்றங்களுக்கான காரணம் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. சுய ஒழுக்கமும் தனிமனித ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இல்லாத ஒரு சமூகம் அப்படிங்கிறது ஒரு நாகரிக மேம்பட்ட ஒரு சமூகத்தின் அடையாளமாக இருக்க முடியாது. அடுத்த வாரமும் வேறொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கம்.